புதுச்சேரியில் கொரோனா தொற்று பாதிப்பால் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சமீப காலமாக மீண்டும் கொரோனா தொற்றினுடைய பரவல் வேகமெடுக்க தொடங்கியிருக்கும் நிலையில் தற்போது புதுச்சேரியில் கொரோனா தொற்றுக்கு ஒருவர் உயிரிழந்திருப்பது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குறிப்பாக தமிழகத்தில் புதிய வகை JN1 வகை வைரஸ் தொற்று பரவி வரக்கூடிய நிலையில் தற்போது புதுச்சேரியில் கொரோனாவுக்கு ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இளவமுதன் இணைப்பில் இருக்கிறார். இளவமுதன், விவரங்கள். நந்தா, புதுச்சேரி உருளைப்பேட்டை நேரு நகரை சேர்ந்தவர் கோவிந்து, வயது 55. இவர் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு அரசு மருத்துவமனை, கதிர்காம அரசு மருத்துவமனையில் காசநோய் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்தார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அவருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதியானதை தொடுத்து மருத்துவமனையிலேயே தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் காலை 7 மணிக்கு அவர் இறந்திருந்தார். இது தொடர்பாக உறவினர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில் உறவினர்கள் மருத்துவமனைக்கு வந்தபோது அவரது உடலை பார்க்க அனுமதிக்கவில்லை. கொரோனா நோய் தொற்றா என்பது உறுதியாக மருத்துவமனை தரப்பில் சொல்லாத காரணத்தினால் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான நேரு தலைமையில் உறவினர்கள் அருகில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்தனர். அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் காரில் இருந்து புறப்பட தயாரான போது மாவட்ட ஆட்சியர் வல்லவனை அவர்கள் முற்றுகையிட்டனர். காருடன் மாவட்ட ஆட்சியர் முற்றுகையிடப்பட்ட பொழுது விளக்கமாக அவர்கள் தன்னுடைய தந்தை எப்படி இறந்தார் என்று தெரியவில்லை, கொரோனா காரணமாக என்பது உறுதிப்படுத்தாத நிலையில் உடலையும் கொடுக்க மறுக்கிறார்கள் என்று அவர்கள் கூறினார்கள். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக சுகாதாரத்துறை இயக்குநர் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அவர் கொரோனா காரணமாக இறந்திருப்பது உறுதியானது. இதனைத் தொடர்ந்து கொரோனா விதிமுறைகளின்படி அவரது உடல் நேரடியாக சுடுகாட்டுக்கு அனுப்பப்பட்டு இறுதி சடங்கு செய்யப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்டு போராட்டம் கைவிடப்பட்டது. இறந்தவர் எந்த மாதிரியான கொரோனாவில் இறந்தார் என்பது குறித்து ஆய்வு செய்வதற்கு அவர் ரத்த மாதிரி பெங்களூருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. 2 நாட்களுக்கு பிறகுதான் புதுச்சேரியில் எந்த விதமான கொரோனா இருக்குது என்று தெரிய வரும் என்று சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுடன் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார். நந்தா, நன்றி இளமுதன், விரிவான விவரங்களுக்கு.